மெட்ஸ் பேப்பர் கொம்பாய் மெட்ஸ் இணைந்த கணிதத்தில் பார்ட் 1 உள்ள கேள்வியை வந்து நம்ம 1 by 1 பார்ப்போம். சரிதானே? இப்போ இந்த கேள்விகள் வந்து எப்படி செய்கிற என்ன செய்கிறன்ற விடயங்கள்லாம் வந்து நான் இந்த யூடியூப் சேனலில் வந்து அடிக்கடி அப்டேட் பண்ணுவேன். இந்த இதில் முதலாவது கேள்வி என்னன்னு சொல்லிச்சுன்னா, கணித தொகுத்தறிவு முறையை பயன்படுத்தி கணித தொகுத்தறிவு கோட்பாட்டை பயன்படுத்தி எல்லா நேர்முழுவன்களுக்கும் 7 எண்ணாம் அடுக்கு -1 ஆனது 6 வகுபடும் என நிறுவுக. இப்போ இப்படி ஒரு கேள்வி வந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா, இது ஒரு தொகுத்தறிவு கோட்பாடு சின்ன ஒரு இரிக்கத்தை நம்ம அப்படியே நிறுவுறது தான். சரிதானே? அப்போ இதை எப்படி நம்ம செய்யணும்னு சொல்லிச்சுன்னா, ஃபஸ்ட்டு இந்த சமன்பாட்டை வந்து நம்ம ஒரு இதை எழுதுவோம். ஒரு நேம் ஒன்று கொடுக்கணும் முதலாவது. அப்போ நம்ம எழுதுவோம், இது சமன்பாட்டுக்கு ஒரு பேரொண்டை கொடுப்போம். சமன்பாட்டுக்கு ஒரு பேரொண்டை கொடுப்போம். P சமன் 7 எண்ணாம் அடுக்கு -1 சரி ஆனது 6 வகுபடும் என கூறட்டாம். இதான் கேள்வி. சரிதானே? இப்போ நம்ம n சமன் 0 இருந்தால் என்னன்னு சொல்லி என்ன விட வரணும் பார்ப்போம். முதலாவது இதான் முதலாவது நிபந்தனை. இப்போ n சமன் 0 இருந்தால் என்ன வருது? எண்ணுக்கு பதிலாக 0 நான் பிரதியிடுவோம். அப்போ P சமன் 7 0 அடுக்கு -1. அப்போ எந்த ஒரு எண்ணு 0 அடுக்கு என்ன 1 1 சமன் 0. சரிதானே? அப்போ இந்த P சமன் 0 ஆனது நமக்கு வந்து எண்ணினால வகுப்படும். சரிதானே? 6 வகுப்படும் முடிவெடுத்துட்டோம் இல்லையா? அப்போ இந்த Pn ஆனது Pn சமன் P0 n சமன் இது வந்து 6 வகுப்படும். சரி, அப்போ இந்த கூற்று உண்மைன்றதை நான் நிறுவிட்டேன். இப்போ நம்ம திருப்பி எடுக்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இந்த எண்ணுக்கு பதிலாக K என்றதை பிரதியிடுவோம். சரிதானே? அப்போ P ப்ராக்கெட்டுக்குள்ள K பிரதியிட்டு சமன் 7 K-ஆம் அடுக்கு எண்ணுக்கு பதிலாக K பிரதியிட்டு -1. சரிதானே? இப்போ இது வந்து உண்மையான எடுப்போம். இந்த இது வந்து உண்மையான எடுத்துக்கொண்டோம்டா எப்படி வரப்போகுது? சமன் இங்கே கொண்டு வருவோம். 7 K -1 சமன் 6 ஏதாவது ஒரு மடங்கு அரிக்கணும் இல்லையா? இந்த எம்ன்றது வந்து நேர்முழு எண்கள். சரிதானே? M = நேர்முழு எண்கள். சரிதானே? இது ஒரு சமன்பாடு ஒன்று எடுப்போம். இது சமன்பாடு முதலாம் சமன்பாடு. இப்போ இந்த முதலாம் சமன்பாட்டில் நம்ம n சமன் K+1 என்றதை எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா, இது வந்து 6 வகுப்படுவோம் நிறுவனம்னு சொல்லிச்சுன்னா விஷயம் முடியுது. சரிதானே? இப்போ நம்ம என்ன செய்வோம்னு சொல்லிச்சுன்னா, சின்ன ஒரு செட்டப் ஒன்று செய்வோம். எப்படி செட்டப் பண்ணி சொல்லிச்சுன்னா, இந்த முதலாம் சமன்பாட்டை நம்ம இரு பக்கமும் 7 பெருக்குவோம். சரி, இரு பக்கமும் 7 பெருக்குவோம். சரிதானே? பெருக்கி பார்ப்போம். அப்போ 7 K-ஆம் அடுக்கு K -1 முழுவதின் .7 சமன் 6
m இன்டு 7. ஓகே, விளங்கிட்டா இது? இப்போ இதுக்குள்ள ஒரு செட்டப் ஒன்று கொண்டு வரும். எப்படின்னு சொல்லிச்சுன்னா, இந்த 7 இதை 7ல் பிரிக்கினா k + 1. சரியானே? k + 1 minus 1 into 7, sorry 7 equal to 7m bracket போட்டுட்டு 6 விட்டு எடுப்போம். ஓகே, இந்த 7 m ஜாயின் ஆகி போட்டு 6 விட்டு எடுப்போம். இப்போ எல்லா பக்கமும் நம்ம 6 கூட்டுவோம். 2 சமன்பாட்டுக்கு அங்கால எம்ஜாலையும் 6 கூட்டுவோம். ஏன் நம்ம 6 கூட்டணும்னா இந்த k + 1 மாதிரி ஒரு சமன்பாட்டை கொண்டு வந்தோம்னு சொல்லிச்சுன்னா விஷயம் முடிஞ்சு. சரிதானே? இப்போ அப்போ 6 கூட்டினா 7k + 1 minus 7 முழுவதையும் போட்டு plus 6 equal to 7m into 6 plus 6 plus 6. ஓகே, இது அப்படியே நம்ம இங்கே சின்ன அடுப்பம் பாருங்க. அதை சின்ன இந்த இதுக்குள்ள செட்டப் ஒன்று செய்கிறோம் பாருங்க. 7k + 1 minus 1. சரிதானே? இந்த 7லேருந்து 6 போனால் -1. இது 7k + 1 ப்ராக்கெட் இல்லாமல் ஆக்குறேன். அந்த k + 1 அதோட அந்த இல்லாமல் ஆக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா அங்கால எப்படி வரப்போகுது? 6 7m + 1 வரும் இல்லையே, 6 பொது எடுத்தோம்டா. இப்போ 6 இந்த m + 1 என்றது வந்து நேர் முழுவன். அது நான் முடிவு எடுத்துட்டு வந்தேனே. அப்போ இந்த இவ்வளவும் வந்து நேர் முழுவன், z நேர் முழுவன். அப்போ இந்த 7 k + 1 இந்த k + 1 - 1 என்பதும் 6 வகுப்படும். ஆகவே p = k + 1 என்பது உண்மை இல்லையே. ஆகவே இது வந்து 6 வகுப்படக்கூடிய ஒரு சமன்பாடு. ஆகவே இது உண்மை. இதுதான் இந்த நிறுவுற முறை. சரிதானே? இதே மாதிரி இந்த பாஸ் பேப்பர் கணிதத்தில் உள்ள A லெவல், O லெவல் 10ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டுக்குரிய அனைத்து பாஸ் பேப்பருக்கான விடைகளும், அதே மாதிரி தியரி பார்ட் என்னென்ன தியரி பார்ட் இருக்கோ அதுக்குரிய அத்தனை விடைகளையும் வந்து நான் உங்களுக்கு இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவேன். இன்ஷா அல்லாஹ் நம்மளோட யூடியூப் சேனலில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிறீங்க.